நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு வெறித்தனமான மாஸ்டர் மேட்ச் தான் பார்க்க போறோம். நம்ம டீம்மேட் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா விளையாண்டோம். அப்பதான் நம்ம இந்த மேட்ச் ரவுண்ட் எடுத்தோம். அதாவது நான் இந்த ரவுண்ட்ல ஒரு கிரெனேட் வாங்கிட்டேன். கிரெனேட் நீங்க உங்க ஒரு டீமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்களும் இந்த மாதிரி தான் உங்க டீமா போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க கிரெனேட் பெட்டு வச்சுட்டு கிரெனேட் கேரக்டர் கொண்டு போங்க. ஏன்னா சிஎஸ் ரேனுக்கு ரொம்பவுமே உதவும். நான் தான் போட தெரியாம செத்துட்டேன். நீங்க அப்படி செத்துறாதீங்க. கிளீனை கரெக்டா போடுங்க. நான் கொஞ்சம் அவசர புத்தியா போடுவேன். நீங்க இந்த அவசரம் மட்டும் படாதீங்க. பொறுமையா இருந்து கிளீனா போடுங்க. கண்டிப்பா இந்த ரவுண்டெல்லாம் வின் பண்ணி நீங்க பூயாவே எடுத்துட்டு போயிடலாம். இந்த மேட்சை ஈஸியாவே வின் பண்ணிடலாம். நான் பண்ண தப்பால தான் நம்ம டீம்மேட்டும் ஒவ்வொரு ஆளா செத்துருவாங்க. நான் கிரெனேட் நல்லா வச்சிருந்தேன்னா நம்ம டீமுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஈஸியா இந்த ரவுண்டு பூயாவை அடிச்சுட்டு நாங்க கிளீனா போயிருப்போம். ஆனா நம்ம பண்ண தப்பால நம்ம டீம்மேட் ரொம்பவுமே கத்துனாங்க. இந்த மாதிரி கத்துவாங்க. ஆனா நீங்க அதெல்லாம் கண்டுக்கிடாங்க. அடுத்த ரவுண்டு நல்லா விளாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விளையாட்ட ஆரம்பிச்சிருங்க. எவன் சொன்னாலும் நான் ப்ரோ பிளேயர், நீ பாட்டுன்னு சொன்னாலும் நீங்க கண்டுக்கிடாங்க. நான் பாட்டு தான் என் கேம் பிளே குழுப்பண்ணு. நீங்க நல்ல ஒரு கேம் பிளே கொடுங்க. அப்படின்னாலே உங்க டீம்மேட் உங்க வலையில உளுந்துருவானுங்க. அவனாலே பார்த்துட்டு இவன் நல்ல கேம் பிளே பண்றான்டா, இவனை எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மனநிலைக்கு போயிடுவான்லே. அதேமாதிரி தான் என் டீம்மேட் ரொம்பவுமே கத்துனானு. ஏன்னா நீலாம் நோபுல அப்படி இப்படின்னு கத்துனானுவேன். நானும் அதை கண்டுக்கிடவே இல்லை. போவாங்களா மயிர்வாளா நான் நோபு தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அடுத்த மேட்ச்ல நல்ல ஒரு கேம் பிளே கொடுக்கலான்ட்டு கேம் பிளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம டீம்காரர் ஒருத்தனா இருந்தாலும் பாருங்க கொடியில நட்டுறானுவேன். ஒருத்தனை அடிச்சுட்டு ஏன்டா கொடி நட்டுறிய அப்படின்லாம் கேட்கலாம். ஆனா இது கேம், அதால கேட்க முடியல. நான் இந்த ரவுண்டு ஒரு கிரெனேடு தான் வாங்கிட்டேன். கிரெனேடு வாங்கிட்டு இதுல ஒரு ரேஞ்ச் அசல்ட் கன்னு எடுத்துட்டேன். ரேஞ்ச் அசல்ட் கன்னு எடுத்தோன்னே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆயிட்டு இந்த ஒரு ரேஞ்ச் அசல்ட் கன்னு ரொம்பவுமே நல்லா இருக்கும். கரெக்டா விளாண்டா கரெக்டா இந்த மேட்சை முடிச்சுட்டு போயிடலாம். அதுவும் நம்ம டீம்மேட் எல்லாருமே இருக்கும். பேக்கப் கொடுத்து கிளீனா விளாடுவோம். அதால நம்ம ஈஸியா இந்த ரவுண்ட் ஜெயிக்கலாம்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆயிட்டு பூஸ்ட் ஆஃப்னோடனே நம்மளும் இந்த கான்ஃபிடன்ஸ் விடக்கூடாதுடா அப்படின்ட்டு நானும் ஏரியா போக ஆரம்பிச்சிட்டேன். நம்ம பட்டு ப்ரோ ரைட் ஸ்டாருக்கு ஈக்குவலா கேம் பிளே கொடுப்பாரு. அதே மாதிரி தான் நம்ம ஆளு நல்ல ஒரு ஹெட் ஷாட் எல்லாத்துக்குமே டேமேஜ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்பல. நானும் சர்ருன்னு ஏற ஆரம்பிச்சிட்டேன். இங்க இருந்து ஒரு கிரெனேடு வீசி பார்த்தேன். ஒருத்தனும் இல்ல. இதே மாதிரி ஆள் இல்லைன்ட்டு நீங்க கிரெனேடு தூக்கி போடாதீங்க. நீங்க கரெக்டா ஆள் இருந்தா மட்டும் தூக்கி போடுங்க. நான் இதுல குரோனா போட்டேன். இந்த மாதிரி குரோனா போட்டு கண்டிப்பா இப்படி ஏறுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கில்லு கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மூவ்மெண்ட் ஸ்பீடும் கிடைக்கும். டப்புன்னு இந்த இடத்துல ஒருத்தர் போனா நானும் நாக் அடிச்சோன்னே நம்ம டீம்மேட் பாருங்களேன். இந்த மாதிரி தான் நீங்க டீம்மேட்டா போனீங்கன்னா இவ்வளவுக்குள்ள கோஆர்டினேஷன் விளையாண்டாதான் இந்த மாதிரி மாஸ்டர் மேட்ச்ல கண்டிப்பா வின் பண்ண முடியும். அப்படி நம்ம டீம்மேட் ரொம்பவுமே நமக்கு அழகா பெர்ஃபெக்ட்டா பேக்கப் கொடுத்தாங்க. அதால ஈஸியா இந்த ரவுண்டை நம்ம ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்ச உடனே நான் எப்போதுமே சொல்ற மாதிரி தான் நீங்க கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் கிரெனேடு வாங்குங்க. கிரெனேடு வாங்கினாதான் அந்த ரவுண்டை ஈஸியாக கிளீனா வின் பண்ண முடியும். அதாவது 4 பேரும் கிரெனேடு வாங்கினீங்கன்னா ஈஸியாவே அந்த டீமை ஈஸியாக வைப் பண்ணி விட்டு நீங்க போயா வாங்கிட்டு சந்தோஷமா போயிடலாம். இந்த இடத்துல நம்ம மட்டும் தான் கிரெனேடு எடுத்திருப்போம். நம்ம டீம்காரங்க எல்லாரும் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் கன்னு எடுத்திருப்பாங்க. நான் வித்தியாசமா ட்ரை பண்ணலான்னு ரேஞ்ச் அசல்ட் கன்னை எடுத்துக்கிட்டு நான் கிரெனேடு வச்சிருந்தேன். அந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் போனேன். அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கும் கை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சு போனது தான் எனக்கு பெரிய தப்பாவும் ஒரு சில இடத்துல ஆகும். அதையும் நீங்க பாப்பீங்க, பொறுத்து இருந்து பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒருத்தர் இருந்துட்டானா இந்த இடத்துல அடிக்கணும்னு அடிச்சிருக்கலாம். நான் பண்ண தப்பால பின்னாடிலாம் டேமேஜ் கொடுக்கானுங்க. அதே மாதிரி நீங்க ஒரு வீட்டுக்குள்ள இருந்து கண்டிப்பா ஃபைட் எடுங்க. இந்த மாதிரி நான் வீட்டுக்குள்ள வச்சே ஃபைட் எடுத்துருக்கேன். நான் கீழே போனேன். ஏன்னா கீழே போனால் அவங்க டீம்மேட் பேக்கப் கொடுப்பாங்க. ஈஸியாக நம்மளை கொண்டு போட்டு ஃபைட்டே இருப்பாங்க. அதேமாரி தான் நான் இந்த ஒரு தப்பால தான் நான் இந்த ரவுண்டு சாவேன்னு நினைக்கேன். ஆமாம், அதே மாதிரி தான் நம்ம டீம்காரங்க நம்ம பக்கத்துலேயே வந்துட்டாங்க. நான் சொல்லிட்டேன் ப்ரோ எல்லாரும் பக்கத்துலேயே இருந்து ஆடுங்க ப்ரோ. ஈஸியாக நம்ம செத்தா கூட ரிவைவ் பண்ணிக்கலாம். அது போல் நம்ம அவங்கள ஈஸியாக அடிச்சிடலாம் ப்ரோ. ஒவ்வொரு ஆளாக ஏற வச்சு நம்ம கொள்ளலாம் ப்ரோ அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடத்துல நாங்கள் டீமே ஒன்றே ஏறோம் பாருங்க. இதேமாரி தான் நீங்களே ஏறணும். ஒரு கில்லுக்காண்டி நீங்கள் ஒத்தையில் போனீங்கன்னா உங்களை கொண்டுருவான்லி. நீங்கள் அப்படி தப்பு மட்டும் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக ஒன்றே ஏற பழகிக்கங்க. அதே மாதிரி தான் நம்ம ஆள் ஒன்றா ஏறினோட நம்ம ஒரு ஆளை கில்லையும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல பாருங்க நம்ம டீம்காரர் தனியாக போய் தான் செத்தாரு. இந்த மாதிரி தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நான் பட்டுப்புறம் பின்னாடி பேக்கப் கொடுத்து சர்ன்னு இவனை ஏறியே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தான் பாயிண்ட்ஸ் டேபிளில் இருந்தோம் கில் டேபிளில். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றது, இந்த ரவுண்டு வந்தாச்சு. இந்த ரவுண்டு வந்த உடனே நான் நல்ல ஹெல்மெட்டு
வெஸ்ட் அப்டேட் எல்லாமே போட்டேன். நீங்களும் இந்த மாதிரி வெஸ்ட்லாம் அடிச்சு போட்டுருவான்லே. நம்ம வந்து வெஸ்ட் அப்டேட்லாம் கண்டிப்பாக பண்ணிட்டு போங்க. அங்கே போய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை முடிச்சிருவான்லே. நீங்களும் வந்து இங்கேயே வெஸ்ட் அப்டேட்லாம் பண்ணிக்கங்க. பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவுமே சேஃபாக, அதேமாதிரி ரொம்பவுமே நல்லது. அதுக்கப்புறம் ரேஞ்ச் அசல்ட் கன்று தான். ஒரு கன்று எடுத்தீங்கன்னா கடைசி வரை அந்த கன்னை எடுத்து மட்டுமே விளையாடுங்க. ஏன்னா இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த கன்னோட அடி பிடிப்படாது. அதேமாரி நீங்கள் வந்து ஈஸியாகவே வேறு கன்று எடுத்துகிட்டு போனீங்கன்னா அடியும் உள்ளாது. அதேமாரி நீங்கள் எனிமிட்ட போய் அடி தான் வாங்கணும். அதே போல் தான் இந்த இடத்துல நம்ம பட்டு ப்ரோ வந்து ரேஸ்டார் மாதிரி போனப்பல ஒருத்தர் இல்லை, ஆனால் 4 பேர் இருந்தாவ. அதாவது அவனை 4 பேர் ஈஸியாக அடிச்சு விட்டான்ல. நம்ம பட்டு ப்ரோ வந்து என் கேம் பிளேயை பார்த்து என்னைய போட்டு காட்டு கத்துனாரு. நான் வந்து ஒன்றுமே பண்ணலை, நீங்கள் கத்துனா கத்திட்டு போங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம டீம்காரனுங்க பாருங்களேன் எவ்வளோத்துக்குள்ள பொறுமையாக இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி மாஸ்டர் மேட்ச்ல நான் இப்படி பொறுமையாக இருக்கேன். ஏன்னா ஒருத்தனை அடிக்க போனால் கொண்டுருவான்ல, அவனு 4 பேராக சேர்ந்து கொண்டுருவானுல. அதேமாரி நாங்கள் இந்த இடத்துல 3 பேர் தான் இருப்போம். இருந்தாலும் நாங்கள் வந்து ரொம்பவுமே பொறுமையாக இருப்போம். ஏன்னா ஒருத்தனே இன்னும் ஒரு எனிமையும் பார்க்கல. ஆனால் அவனு 4 பேர் இந்த இடத்துல அப்படியே ஒன்றா வருவான்லே. அட்டை பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டு ஒன்றாவே வருவான்லே. நான் இந்த பாருங்களேன் ஒரு ஆள் வந்தாப்புல நானும், ஆனால் இருந்தாலும் நான் ஏறி இருந்தால் அடிச்சிருக்கலாம். நான் ஏறலை. ஏன்னா நம்ம டீம்மேட் முக்கியம். டீம்மேட்டால் மட்டும்தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு நான் நினச்சேன்னா பொறுமையாக ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம டீம்காரங்க கூட இருந்தால் தான் இந்த ஒரு மேட்சை பூயாவும் எடுக்க முடியும். அதேமாரி கடைசி வரை கொண்டு போக முடியும். நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம டீம் கூட மட்டும் விளையாடுங்க. நான் ஒரு நல்ல நாக்கு வச்சிருப்பேன், ஆனால் ஆப்போனன்ட்ல உள்ளவங்கள பாருங்க கொஞ்சம் கூட கேப் விடலை. அவ்வளோத்துக்குள்ள டீமாக பெர்ஃபெக்டாக விளையாடுறாங்க. நீங்களும் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கூட கேப் கொடுக்காங்க. கிடைக்கிற ரெட்டாடி தெரிஞ்சாலும் அழுத்தி பிடிங்க, பயங்கரமாக அழுத்தி பிடிங்க. அதாவது கேமில் ஹெட்ஷாட் அடித்தா மட்டும்தான் பிளேயர் கிடையாது. நல்லா அழுத்தி பிடிக்க தெரிஞ்சாலே ஒரு நல்ல ஒரு பிளேயராக மாறிடலாம். அதேமாதிரி நமக்கு இந்த ஒரு கேமில் வந்து ரொம்பவுமே முக்கியம் அக்யூரசி தான். கன்னோட அக்யூரசி வந்து பெர்ஃபெக்டாக இருந்தாலே நம்ம க்ளீனாக அந்த டீமை வைப் பண்ணிடலாம். அதே போல் ஒரு டீமுக்கு வந்து ரொம்பவுமே கிரெனேடு வந்து ரொம்பவுமே முக்கியம். அதே போல் தான் நான் வந்து இந்த என் டீமில் வந்து நான் தான் கிரெனேடரு. ஆனால் நான் வந்து கிரெனேடு வீச தெரியாமல் வீசுவேன். நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. கரெக்டாக வீசுனீங்கன்னா ஈஸியாக மேட்சை ஜெயிச்சிடலாம். இந்த இடத்துல நம்ம டீம்மேட் பண்ண தப்பு பெரிய தப்பாக இருக்கும். நம்மளால அடிக்கன்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் நாக்க ஆகாதீங்க. நாக்க ஆகிட்டேன்னா நம்ம டீம்காரங்களுக்கு ரொம்பவுமே எரிச்சலாகவும் இருக்கும், அதேமாதிரி குடைச்சலாகவும் இருக்கும். நான் இந்த இடத்துல ஒரு கிரெனேடை போட்டேன், அவருக்கும் நல்ல ஒரு டேமேஜ் தான். நான் இருந்தாலும் இந்த இடத்துல நல்லா ரஷ் பண்ணியிருக்கணும். நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்பீடாக சட்டுன்னு கன்னை லோட் பண்ணிட்டு ரஷ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்லோவானதுனால என்னையே அவங்க டீமில் வந்து எப்படி பேக்கப் கொடுப்பாங்க பாருங்கள். டப்புன்னு அடிக்க போய் எனக்கு மண்டை அப்படியே கலந்துட்டு ஹெட்ஷாட் அடிச்சு போட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் ஒரு ஆள் ஷார்ட் ரேஞ்சில் இருந்தாலும் பின்னாடி ஒரு ஆள் லாங் ரேஞ்ச் கொடுக்கணும். இந்த மாதிரி அவங்க ஆப்போனன்ட்ல உள்ளவங்க ப்ளே பண்ணாங்க. நான் எனக்கே நம்ப முடியல, என்னப்பா இப்படி அடிச்சு போட்டாங்களே அப்படின்ட்டு எனக்கே ஒரு டென்ஷன் ஆகிட்டு, அந்த ஒரு டென்ஷன் ஆகிட்டு, ரொம்பவுமே டென்ஷன் ஆகிட்டு. ஆனால் நான் வந்து உடலை நமக்கு ஒரு வெறித்தனமான மேட்சை கொடுக்கணும்னா ஒரு வெறித்தனமான கன்னு வேணும் அப்படின்ட்டு நான் பைசனை எடுத்துட்டேன். பைசன் இந்த ஒரு பைசனை வந்து ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருக்கும்னு நான் பைசனை எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு கிரெனேடே எடுத்துட்டேன். கிரெனேட் எடுத்தோன்னே எனக்கு இன்னுமே கான்ஃபிடென்ட் ரொம்பவுமே பூஸ்ட் ஆகிட்டு, நம்ம வந்து பைசனில் ஒரு நல்ல ஒரு அழுத்துப்பிடி பிளேயரு அப்படின்னு நான் அந்த கான்ஃபிடென்ஸில் எடுத்து வச்சேன். அதே போல் நம்ம ஒரு கிரெனேடு ஒரு அளவு நார்மலாக வீசுவோம் அப்படின்ட்டு நான் கிரெனேடு எடுத்துட்டு நான் சந்தோஷமாக முன்ன ஏற ஆரம்பித்தது நம்ம டீம்மேட் வந்து ரொம்பவுமே ஒரு ஆளை நான் ஒரு நாக்கடிச்சு கில் எடுத்துட்டேன். நீங்கள் ஸ்பீடை ஏறுங்க, அழகாக மேட்சை முடிச்சலான்னு சொன்னோம். இன்னொரு ஆளை நம்ம பட்டு ப்ரோ நாக்கடிச்சிட்டாரு. பட்டு ப்ரோவே நாக்கடிச்சிட்டான்ல. இந்த ஒரு பிளேயர் என்னாம ரொம்பவுமே டஃப் கொடுத்தா, எனக்கு அடிக்க முடியல. அந்த அளவு ரொம்பவுமே டஃப் கொடுத்தாங்க பாருங்க. நான் அடிக்கேன், ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. நல்ல ஒரு டேமேஜ் தான் இருந்தாலும் நம்ம டீம்மேட் வந்து நல்ல ஒரு பேக்கப் கொடுத்து இந்த ரவுண்டை நம்ம கில் எடுத்துட்டாப்புல. ஆனால் நீங்களும் இந்த மாதிரி தான் நம்ம டீம்மேட் வந்து ஓசிகள் எடுக்காங்கன்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை முடிச்சிடுவான்லி. நம்ம டீம்மேட்டு நல்ல ஒரு பேக்கப் கொடுத்தாங்கன்னு நினச்சிட்டு போங்க. இதேமாரி தான் இந்த இடத்துல கிரெனேட்லாம் போட்டேன், ஆனால் எவ்வளோத்துக்குள்ள டேமேஜ் வாங்குறான்னு பாருங்க. ஆனால் அவன் சாவ மாட்டான். ஆனால் நம்ம டீம்மேட்டு பாருங்களேன் எவ்வளோ அழகாக பேக்கப் கொடுத்து இந்த ஒருத்தனை முடிப்பாரு பாருங்க. ரொம்பவுமே அழகாக பேக்கப் கொடுப்பாப்புல. சர்ன்னு வந்து அழுத்தி பிடிச்சிட்டாங்க. நம்ம டீம்மேட்டு இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. நம்ம டீம்மேட்டால் தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோம். 3க்கு 3 ஆக்கியிருக்கோன்னா நம்மளோட டீம்மேட்டோட உதவியால் மட்டும்தான். அதுக்கப்புறம் லாஸ்ட் ரவுண்ட் வந்தாச்சு. நான் கிரெனேடு, ஐஸ் பாம்பு, ஃப்ரீஸ் பாம்பு எல்லாமே வாங்கி போட்டேன்.
அது இல்லாமல் நமக்கு மெயினே இந்த மாதிரி மெடிக்கிட்லாம் தந்தாங்கன்னா கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. கடைசி வரை போகணுன்னா அந்த மாதிரி இந்த இருக்கு பார்த்தீங்களா மெடிக்கிட், சூப்பர் மெடிக்கிட்லாம் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நான் வாங்கி வச்சுருக்கேன்னா வைக்கலான்னு நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். ரொம்பவுமே இந்த ரவுண்டு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க நாங்கள் தான் ஜெயிச்சிருப்போங்கன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. நானும் இந்த சூப்பர் மெடிக்கிட்லாம் எடுத்துட்டேன், நாங்கள் தான் ஜெயிச்சிருப்போன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இங்கே நடந்த பெரிய ட்விஸ்டாகவே இருக்கும். நான் வந்து கேவலமாக இந்த இடத்துல ரொம்ப கேவலமாக செத்து போயிருப்பேன். நீங்கள் இந்த மாதிரி செத்து போகாதீங்க. கண்டிப்பாக உங்கள் டீம்மேட் ரொம்பவும் பயங்கரமாக கெட்ட வார்த்தை போட்டு அளவு கிளிப்பானுங்க. நானும் என் டீம்காரர் இந்த பட்டு ப்ரோ பக்கத்தில் உள்ளவங்களா ரொம்பவுமே கெட்ட வார்த்தை போட்டு மானங்கட்ட கிழிச்சாங்க. இல்லை டீம்மேட்டு யாரு எனிமி யாருன்னு தெரியாமையால செத்து போவோம் அப்படின்னு சொன்னாங்களே. இங்கே பாருங்க, நான் டீம்மேட்டுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் என்னால் தான் இந்த ரவுண்டே நாங்கள் தோப்போம். என்ன நாக்கடிச்சோடனே நம்ம டீம் அவனுக்கு ஆப்பனனுக்கு பூஸ்ட் ஆகி நம்ம டீம்காரனையும் நாக்கடிச்சிருவான். நாக்கடிச்ச உடனே நம்ம ஆள் எப்படியா ரிவைவ் பண்ணி அந்த அவனை கில்லே எடுத்து விட்ருவாரு இன்னொரு ஆளை அடிச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ரொம்பவுமே டஃப் கொடுப்பான்ல ஆப்பனண்ட்டு, ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு அவனை டீமாக 4 பேர் சேர்ந்து 3 பேர் இருக்கான்லே ரொம்பவே க்ளீனாக விளாண்டாரு. இந்த ஆள் நம்ம வந்து ரெய்ஸ்டாருக்கு ஈக்குவலாக கேம் பிளே கொடுப்பாரு. அடிச்சாருன்னா நல்லா அடிப்பார், இல்லாட்டினா மொக்கையை செத்து போகிற மாதிரி தான் இந்த இடத்துல மொக்கையை செத்து போவார். ஒரு ஹெட்ஷாட் வைக்கலான்னா இவரோட இவர் அடித்த ஹெட்ஷாட் அடிப்பார், அடித்த பயங்கரமாக அடிப்பார், எல்லாரும் திருப்பி பார்க்குற அளவு அடிப்பார். இல்லாட்டினா மொக்கையை செத்து போவார். அதே தான் இப்போ பாருங்களேன், மொக்கையை செத்து போவார். மொக்கையை செத்து போனோடனே எனக்கே என்ன பண்ணேன், நம்மளால் இவ்வளோ தான் முடியுது அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ ஒரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.